ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பியர் டிப்ஸ் பரஸ். அந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணால் தாடி மீசை வந்து அதிகமாக க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த ஆயில் நம்ம கரெக்டாக வந்து அப்ளை பண்ணால் தாடி வந்து அதிகமாக க்ரோத் ஆகும், அடர்த்தியாக க்ரோத் ஆகும், திக்காக கலராக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். சரி கைஸ், சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஆயில் நேம் என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா கைஸ்? ஸோ வந்து நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தினாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அது வந்து என்ன ஆயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மேக்ஸிமம் எப்போவுமே சொல்கிற ஆயில் தான் அது. நம்ம கோகனட் ஆயில், கேஸ்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆயிலை வச்சு தான், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. நார்மல் கோகனட் ஆயில், கேஸ்ட் ஆயிலை வச்சு இந்த கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, கடுகு ஆயில் அப்படின்வாங்க, அதை வந்து கூட வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நார்மல் கோகனட் ஆயில், கேஸ்ட் ஆயில் கூட கடுகு எண்ணெய் அப்படின்வாங்க. அந்த கடுகு எண்ணெயை வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மூணுத்தையும் எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து ஹீட் பண்ணி சூடு வந்து ஆறிட்ட அப்புறம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சரியா கைஸ்? ஸோ இப்போ சொன்ன ஆயில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் கோகனட் ஆயில், கேஸ்ட் ஆயில் கூட பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய்னுவாங்க. அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தாடி மீசைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நான் ஏற்கனவே 1-2 வீடியோவில் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் சொன்னதில்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இந்த ஆயில் வேறு மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரியே தாடி, மீசை, முடி வேறு என்னாவது வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சொல்லுங்கள், நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரியா கைஸ்? அதே மாதிரியே பிளாக் வீடியோ ஏதாவது வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள், கம்பல்சரி நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். உங்களோட சஜஷன் தான் மெயின், அதனால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் எல்லா வீடியோ போஸ்ட் பண்ணேன். சரி கைஸ், நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம்.